நீங்க நானும் நம்ம எல்லாரும் இன்னைக்கு உயிரோட இருக்கோம் அப்படின்னா அதுக்கு இவர் செஞ்ச ஒரு சின்ன விஷயம் தான் காரணம். அப்படி இவர் என்ன பண்ணிட்டாரு? மறைக்கப்பட்ட ஒரு வரலாற்று மனிதன். என்னன்னு டீட்டெயிலா சொல்றேன். செப்டம்பர் 26 1983 ஸ்டெயின்ஸ்ல பெட்ரோவ் அப்படின்ற சோவியத் யூனியன்ல இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் பங்கர்ல OKO அப்படின்ற ஒரு மிஷின் ஹேண்டில் செய்யக்கூடிய ஒரு லெப்டினன்ட் கர்னலா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த OKO அப்படின்ற அந்த மிஷின் எதுக்காக செய்யப்பட்டது அப்படின்னா, எஸ்பெஷலி அமெரிக்கா நம்ம மேல அணுகுண்டு போடுறாங்க அப்படின்னா அந்த அணுகுண்டை மட்டும் தனியா பிரிச்சு நமக்கு அலர்ட் செய்யக்கூடிய ஒரு மிஷினா கண்டுபிடிக்கிறாங்க. இந்த OKO மிஷினை செப்டம்பர் 26 ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இந்த 1983 அப்படின்ற வருஷத்துல தான் சோவியத் யூனியனுக்கும் யூஎஸ்ஏக்கும் இந்த கோல்டு வார் அப்படின்றது ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருந்தது. இந்த செப்டம்பர் 26 1983 இருந்து ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடி தான் கொரியன் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் 007 சோவியத் யூனியன் அரசாங்கம் என்ன பண்றாங்க, பாம்பு போட்டு நடுவானத்துல வீழ் தராங்க ஒரு பேசஞ்சர் ஃபிளைட்டை. அதுல இருக்கக்கூடிய 267 பேசஞ்சரும் ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாங்க நடுவானத்திலே. இது அமெரிக்க அரசாங்கம் கேள்விப்பட்ட உடனே சோவியத் யூனியனுக்கு ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. சோவியத் யூனியனுக்கும் ஒரு அலர்ட் வருது. சோவியத் யூனியனா ரஷ்யா அந்த மாதிரி ஒரு நிறைய நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு ஒன்றியமா இருக்காங்க. இந்த சோவியத் யூனியன் கிடைச்ச ரிப்போர்ட்ல அமெரிக்கா நம்ம மேல தாக்குதல் செஞ்சாலும் செய்யலாம், எஸ்பெஷலி அணுகுண்டு போட்டாலும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வருது. செப்டம்பர் 26 1983 அப்போ இந்த OKO அப்படின்ற அந்த மிஷின்ல திடீர்னு ஒரு அலர்ட் ஒன்று வருது. அலர்ட் வந்து ஒரு 2வது நிமிஷமே திடீர்னு இன்னொரு அலர்ட் வருது. 3வது நிமிஷம், 4வது நிமிஷம், 5வது நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு 5 அலர்ட் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு. வந்த உடனே இந்த OKO மிஷின் ஹேண்டில் செய்யக்கூடியவங்க கிட்ட வந்து கேட்கறாங்க, என்னப்பா மிஷின் வருது, நம்ம மேல அணுகுண்டு போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சீனியர் ஆபீசர் எல்லாமே நம்ம அமெரிக்கா மேல உடனே அணுகுண்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துடுறாங்க. ஏன்னா 5 அணுகுண்டு வந்துருச்சு அப்படின்னா அந்த மாஸ்கோல தான் போடுறாங்க. அந்த மாஸ்கோல தான் எல்லா அணுகுண்டு இருக்கு. இந்த அணுகுண்டுல அழிஞ்சு போறதுக்கு முன்னாடி நம்ம அமெரிக்கா மேல அணுகுண்டு போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. உடனே நம்மளுடைய ஸ்டெயின்ஸ்ல பெட்ரோவ் அப்படின்றவர் இந்த மிஷின்ல தான் ஃபால்ட் கண்டிப்பா இருக்கும். சப்போஸ் இந்த ஃபால்ட் இல்லைன்னா கூட அமெரிக்கா கிட்ட 1000க்கு மேற்பட்ட ஏவுகணை இருக்கு, நம்ம மேலேயும் 1000க்கு மேற்பட்ட அணுகுண்டுகள் இருக்கு. மாஸ்கோவை அழிக்கணும்னா 5 அணுகுண்டு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் தெரியும், நமக்கும் தெரியும். அப்படி அவங்க கிட்ட 1000க்கு மேற்பட்ட அணுகுண்டு இருக்கிறப்ப ஏன் 5 மட்டும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக்கா ஒரு கேள்வி வைக்கிறாரு. இந்த மிஷின்ல ஃபால்ட் இருக்கும் அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்றாரு. ஏன்னா இந்த மிஷினை மேனுவல்ல இருந்து எல்லாமே படிச்சது இவர் தான். அந்த டென்ஷன்லயும் இவருக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் கேட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றாங்க, அரை மணி நேரம் வெயிட் பண்றாங்க. அமெரிக்கால இருந்து ஏவுகணை எல்லாம் போடல. அதுக்கப்புறம் அந்த மிஷின்ல கண்டுபிடிக்கிறாங்க, மேகெல்லாம் பாஸ் ஆகுறப்ப சூரிய வெளிச்சம் வந்து விட்டு விட்டு வரும் பாத்தீங்களா, அதை தான் இது அலர்ட்டா காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அப்பயே வெளியே தெரிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த விஷயம்லாம் வந்து வெளியே மூடி மறைச்சாங்க. ஆனால் சோவியத் யூனியனுக்கும் யூஎஸ்ஏக்கும் இந்த கோல்டு வார் அப்படின்றது ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருந்தது. இப்போ நம்ம இதை வெளியே சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா இவர் ஒரு ஹீரோ ஆவாரு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஒரு மிஷின் டெக்னாலஜி ஒரு ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வெளியே தெரிஞ்சிடும். கண்டிப்பா இதை இப்போ வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் வருஷத்துல சோவியத் யூனியனும் உடஞ்சு போயிடுது. உடஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் இவர் தான் நம்ம எல்லாத்தையும் காப்பாத்தினாரு, வேர்ல்டு வார் 3 தடுத்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே அப்ப கூட மக்கள்லாம் ஒன்றும் பெருசா அவரை கொண்டாடல. இதுதான் இவர் செஞ்ச ஒரு சின்ன விஷயம். இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.